அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஆரம்பிக்கும் போதும் இந்த வருஷம் எந்த ஒரு இதுவும் நடக்காது, ரொம்ப நல்லதா போகும்னு நினைச்சா நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அது உண்மை இல்லை. ஒரு வருஷமும் ஆரம்பிக்கும் போதும் அது ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் இந்த ஒரு மாசத்திலே 3 விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால ஒரு உயிரே போயிருக்கு. அது ஒரு அப்பாவி உயிர். அதாவது பாத்தீங்கன்னா தான் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்னை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தர் மேல பழிய போட்டு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயத்த பார்த்தா பண்ணிருக்காங்க. இப்ப இதனால பாத்தீங்கன்னா அவர் மன உடைச்சல்ல சூசைட் அட்டமே பண்ணிட்டாரு. சோ அதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அவர் பேர் பாத்தீங்கன்னா தீபக். அவர் 41 வயசு. பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 41 வயசு ஆகுது. அவர் எங்கேயோ வெளியில எங்கேயோ போயிட்டு இல்ல வீட்டுக்கு போறாரா இல்ல வீட்டுல இருந்து வெளில எங்கேயோ போறாங்கன்னு தெரியல. ஆனா அவர் கையில ஒரு பேக் வச்சுன்னு பஸ்ல டிராவல் பண்ணியிருக்காரு எப்பவும் போல. அப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணு பக்கத்துல நின்று இருக்கா, பின்னாடி நின்று இருக்கா. நிக்கும் போது பஸ்ல ஒருத்தர் நிக்கிறானா கொஞ்சமா படாம இருக்காது. அது ஏதோ லைட்டா பட்டிருக்கா என்னன்னு தெரியல. அவ இதை தப்பா புரிஞ்சினாலா இல்ல ரெண்டாவும் சொல்லிட்டு பண்ணாலானோ அதுவும் நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அது எனக்கு பார்த்த வரைக்கும் இவ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாவும் சொல்லிட்டு தான் பண்ணது எனக்கு தெரியுது. டப்புன்னு என்ன பண்ணிருக்கானா இந்த மாதிரி அவரோட கை மேல லைட்டா ஏதோ பட்டு இருக்கு போல. ஸோ அதனால அவர் டப்புன்னு தன்னோட வீடியோ கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ எடுக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் கையில பேக் வச்சுட்டு எதை நின்று இருக்காரு. அப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப அந்த வீடியோ தான் வைரலா போயிருக்கு. அப்போ இவளே கிட்ட போய் ஒரு மாதிரி பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பஸ்ஸை விட்டு அடுத்த ஒரு கட்டு நடந்திருக்கும். ஒரு கட்டாயி அடுத்த ஒரு கிளிப்ல அவர் பஸ் இறங்குற இடத்துல நீங்க பார்த்தா தெரியும் பஸ் நிறைய பேர் ஸ்லோவா இருக்கும், நிறைய பேர் இறங்கி இருப்பாங்க. அப்ப அவர் இறங்கும் போது அவர் கொஞ்சம் இறங்க திணறி இருக்காரு. அப்பதானே கையில பை வச்சு இருக்காரு. அப்ப அவர் அங்க போயிட்டாரு. இவ இங்கிருந்து திரும்பி ஏன் பின்னாடியே போனோம். ஆனா போயிருக்கா. பின்னாடியே போய் திரும்ப இறங்கும்போது பக்கத்துல நின்று இருக்கா. என்னங்கன்னு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பண்ணியிருக்கா. அவர் இறங்கும் போது கிட்ட போய் நின்றுகிட்டு அவர் கை படுற மாதிரி அப்படி நின்று அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கா. அடுத்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கானா அந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்கான். போட்ட உடனே அந்த வீடியோ சரியான வைரல். ரொம்ப எல்லாருக்குமே அந்த வீடியோ தெரிய ஆரம்பிக்குது. சோ அப்ப இவருக்கும் அந்த வீடியோ தெரிய வருது. ஏன்னா அவருக்கு தான் பஸ்ல போயிட்டு வந்தோம் இல்ல பஸ்ல எடுக்கும்போது வீடியோ பார்த்தாலும் தெரியல. இவரு அந்த ஒரு நினைப்பு இருந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் அவர் மன எங்கேயோ இருந்தாரு, வீட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டு இந்த மாதிரி தன்னை பத்தின ஒரு தப்பான ஒரு வீடியோ வரும் வீட்டுல சொல்லியிருக்காரு. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி நம்மள பத்தின ஒரு தப்பான விஷயம் இந்த மாதிரி சமுதாயத்துல பரவிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமானத்துல சூசைட் பாத்தீங்கன்னா பண்ணிட்டாரு. இப்ப என்னன்னா அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஒண்ணு அவ அந்த இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க இப்ப நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பொண்ணா நின்றுட்டு இருக்கீங்க, டப்புன்னு தெரியாம கை பண்ணா டப்புன்னு ஒதுங்கி போகணும். இல்ல நீங்க அங்கேயே ஒரு அரைஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்க அதை பண்ணல. சரி ஓகே அங்க பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோ என்ன பண்ணணும், ஒண்ணு பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும், இல்ல போலீஸ்ல அது ஒரு சாட்சியா தான் போலீஸ்ல காமிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணணும் எல்லாமே பண்ணணும். ஆனா இவன் அந்த மாதிரி இது பண்ணாம அதை எடுத்து அப்படியே போய் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணியிருக்கான். இது பச்சையா தெரியுது அவன் வயலாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்ல முழுசா சொல்ல முடியாது, ஏன்னா எதுவும் கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் பண்ண அந்த ஒரு முட்டாள்தனத்தினால ஒரு உயிர் போயிருக்கு. இப்ப அந்த வீடியோ போட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. அப்பவே யாராவது இல்ல அவரு பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு தப்பும் பண்ணல, நீங்க தான் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்ல அவர் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, உங்களுக்கு மேல இந்த மாதிரி ஒரு தப்பு வேற ஏதோ ஒரு பழியா இந்த படம் பரவாயில்ல, ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பழி உங்க மேல இந்த மாதிரி ஒரு பழி வந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதுக்கும் அவர் 41 வயசு. அவருக்கு ஒரு பசங்க இருக்கலாம்,
இல்ல பசங்க ஸ்கூலுக்கு போகலாம். அவருக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாரு. அந்த வேதனையில ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு பண்ண கூட யோசிக்காது. ஆனா இதனால உண்மையாலுமே ஒரு இடத்துல ஹராஸ்மெண்ட் நடக்குது, அந்த இடத்துல அந்த பொண்ணு வீடியோ எடுக்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. சப்போஸ் நீங்க வந்து ஒரு விமனா இருந்து உங்களுக்கு ஒரு பஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க கத்தியோ இல்ல அவனை அடிச்சியோ அந்த இடத்துல நீங்க வந்து அதை இன்டராக்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து உண்மை என்னன்னு தெரிய வரும். இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அந்த விஷயம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி கூட மாறலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருங்க. அது மட்டும் இல்லாம பசங்களும் சேஃபா இருங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை நீங்க ட்ரெண்ட் நினைச்சா ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு போகலாம். ஆனா அதை நீங்க வந்து ஒரு அவேர்னஸா தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேரளால வந்து பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஃபுல்லா பாக்ஸ் மாரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யார் மேலேயும் படாத மாதிரி நிக்கிறது, அப்புறம் இந்த இடத்துல முள்லாம் கட்டிட்டு நிக்கிறது, இல்ல ஃபுல்லா முள்ளா இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாருமே நம்மளால பட மாட்டாங்க அந்த மாதிரி நிக்கிறது சொல்லிட்டு இப்ப அது ஒரு மாதிரி வைரலா போயிட்டு இருக்கு. ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் அவர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொன்னாலும் போன உயிர் திரும்ப வர போறது இல்லை. அதே மாதிரி நம்ம என்னதான் கழுவி ஊத்துனாலும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டா. அதாவது கேரளா வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஜெயில போட்டாங்க. எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஜெயிலும் 1 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஃபைனும் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சேஃபா இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சூசைட் வந்து சொல்யூஷன் கிடையாது. அதுதான் சொல்யூஷன் தான். இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த சூசைட்ன்றத ஒரு ஆப்ஷனா கூட வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பாய்.